Hello students, this is Iqbal. Example 3.54. Solve root 3 sin theta minus cos theta equal to root 2. இதை பார்த்தாவே நம்மளுக்கு இந்த ஞாபகம் வரணும். இந்த கான்செப்ட் a cos theta plus b sin theta equal to c. ஓகே, இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cos theta வந்து ஏன்னு எடுத்துக்கணும். a equal to -1, b equal to root 3 எடுத்துகிட்டு இதோட வேல்யூ தான் c. இது வந்து a equal to -1, b equal to root 3 c. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கணும். சியோட வேல்யூ வந்து இந்த ஆரோட வேல்யூவை விட அதிகமாகவோ இல்லை லெஸர் தானே இருக்கணும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும். புரியுதா? சியோட வேல்யூ ஆரோட வேல்யூ விட கம்மியாக இருக்கலாம், இல்லைனா ஈக்குவலாக இருக்கலாம். அப்படி இருந்தால் தான் இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. அப்படி இல்லைனா இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் போட்டு முடிச்சிடலாம். புரியுதா சொல்கிறது? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூட் 3 sin theta மைனஸ் காஸ் தீட்டா is equal to root 2. ஸ்ட்ரைட்டாகவே கண்டுபிடிக்கக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும் இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் இதோட கம்பேர் பண்ணுறேன்னா a cos theta plus b sin theta equal to c. அதோட கம்பேர் பண்ணுறேன். இங்கே ஏக்கு பதிலாக -1 இருக்குது. cos theta பக்கத்தில் a, இங்கே -1. a equal to -1. bக்கு பதிலாக இங்கே root 3 இருக்குது. சிக்கு பதிலாக root 2 இருக்குது. சரியா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா r கண்டுபிடிக்கணும். r அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 ஆகிடும். ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 ஆகிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஈக்குவல் டு 2. அப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா சியோட வேல்யூ வந்து ஆரை விட கம்மி. ரூட்டுங்கிறது 1 பாயிண்ட் சம்திங் தானே, 1.414 தானே. அப்போது சியோட வேல்யூ ஆரை விட கம்மி. ஆருக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். therefore it has solution. புக்கில் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க, it has solution சொல்லுவாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இது தேவையில்லாமல் இந்த ஸ்டெப் போடுறாங்க அப்படிங்கன்னு தோணிருக்கும். சரியா? வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த புக்கில் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது root 3 sin theta minus cos theta is equal to root 2. நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறேன், டிவைடட் பை 2. ஏன் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா இதை சிம்பிள் இதுக்கு மாற்றணும். இப்போ சைன் காஸ் 2 இருக்குல்ல, இது ஒரு சைன் தீட்டா இல்லைனா காஸ் தீட்டாக்கு மாற்றணும். அதுக்கு சைன் a ப்ளஸ் b இல்லைனா காஸ் a மைனஸ் a ப்ளஸ் b அந்த மாதிரி ஏதோ ஒன்று அதுக்கு கொண்டு வரதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா root 3 by 2 sin theta மைனஸ் இங்கே 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1/2 காஸ் தீட்டா. 1/2 இல்லைனா காஸ் தீட்டா பை 2 எல்லாமே ஒன்று தான். root 2/2. ஓகே, இது எப்படி எழுதிக்கிறேன்னா நான் சைன் தீட்டாவை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஓகே, சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி அந்த மெத்தடில் கொண்டு வர போகிறேன். அப்போ root 3/2 இங்கே காஸ் வரணும். காசோட எந்த வேல்யூக்கு root 3/2 கிடைக்குன்னா காஸ் 30. 30ங்கிறது π/6 தான் root 3/2. சரியா? அப்போ காஸ் π/6ன்னு போட்டுக்கிறேன். மைனஸ் அப்புறம் இங்கே காஸ் தீட்டா இருக்கா, அப்போ சைன் தீட்டாவை மாற்றணும். சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஓகே, காஸ் ஏ சைன் பி. அப்போ காஸ் தீட்டா அப்படி வச்சுக்கிறேன். அப்போ இதை சைனோட எந்த வேல்யூக்கு வந்து root 3/2 1/2 கிடைக்குன்னா சைன் π/6 தான் 1/2 கிடைக்கும். சைன் 30. அப்போ இந்த இடத்துல சைன் π/6. இந்த root 2/2 நம்ம எப்படி எழுதலாம்னா root 2 அப்படி இருக்கட்டும். இந்த 2வை வந்து நம்ம root 2 into root 2ன்னு பிரிச்சுக்கலாமா? மேலே ஒரு ரூட் இருக்கா, இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடுமா? அப்போது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, sin a cos b மைனஸ் cos a sin b ஈக்குவல் டு sin a மைனஸ் b மாதிரி இருக்குது. சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், sin a மைனஸ் b, ஏக்கு பதிலாக தீட்டா மைனஸ் பிக்கு பதிலாக π/6 ஈக்குவல் டு 1/√2. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இதை சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கோமா? சைன் ஆல்ஃபா. இப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/√2. சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைனோட எந்த வேல்யூக்கு 1/√2 கிடைக்குன்னா சைன் π/4, அது 45க்கு தான் 1/√2 கிடைக்கும். therefore alpha equal to π/4.
அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? தீட்டா ஈக்குவல் டு என் பை. சைன் தீட்டா வந்துச்சுன்னா சைன் தீட்டா வந்து சைன் ஆல்ஃபான்னு எடுத்தாவே தீட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் 1 பவர் என் இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ இங்கே தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா தீட்டா மைனஸ் பை பை 6 இருக்குது. ஃபார்முலா எப்படி எழுதுங்க? என் பை ப்ளஸ் மைனஸ் 1 பவர் என் இன்ட்டு ஆல்ஃபா. அப்போ தீட்டா மைனஸ் பை பை 6 ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் 1 பவர் என் ஆல்ஃபா அப்படின்றதுங்க பை பை 4. இந்த மைனஸ் பை பை 6 அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் பை பை 6 ப்ளஸ் மைனஸ் 1 பவர் என் பை பை 4. தட்ஸ் ஆல் ஆன்சர்.